அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆமென். நாங்கள் தொடர்ந்து துதி ஆராதனைக்கு செல்லுவோம். பரணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எங்க சத்தத்தை காணையில எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க. ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். நாங்கள் அவரோடு இருக்கும்போது என்ன பிரச்சனை இல்லாதாக்கள் ஒரு பேருமே இல்லை. பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஆண்டவரோடு இருக்கும்போது அவர் சமாதானத்தால் நிரப்புகிறார், சந்தோஷத்தால் நிரப்புகிறார். நாங்கள் நிமிர்ந்து சொல்லலாம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று. மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவர்கள் இவ்வளோ பிரச்சனைகளை இருக்கிறார்கள், என்னென்று சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று. ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஏனென்றால் எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். அவர் உயிருள்ள ஆண்டவர். நாங்கள் இருதயத்தில் நினைக்க முதலே அவர் அதுக்கு கிரியை செய்கிற ஆண்டவர். நாங்கள் நினைப்பதுக்கு மேலாக எங்களுக்கு தரும் ஆண்டவர். நாங்கள் ஜெபிப்பதற்கு மேலாக எங்களுக்கு தரும் ஆண்டவர். அவருடைய தோல்ல மேல சாஞ்சு கொண்டிருந்தால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் சொல்லியிருக்கிறார், நீ அமர்ந்திரு, உண்டுக்கும் கவலைப்படாத, அமர்ந்திருது, நானே தேவன், இந்த யுத்தம் என்னுடையது, நான் எல்லாவற்றையும் செய்வேன், நீ அமர்ந்திரு என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே 11 மாதம் எங்களோடு கூட இருந்தீங்கப்பா. 12வது மாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் இது மட்டும் எங்களோடு கூட இருந்து காப்பாற்றி நீங்கள் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் என்று எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, வாயினால் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நீங்கள் இருக்கிறீர்ன்ற அந்த தைரியத்தில் நாங்கள் வாழுறோம் ஆண்டவரே. நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாம் பார்த்து கொள்வீங்கள் என்ற அந்த உற்சாகத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லுறோம் அப்பா. ஆண்டவரே, சந்தோஷத்தால் நிரப்பி இருக்கும் தேவனே, தேவ சமாதானத்தால் நிரப்பி இருக்கும் தேவனே, சுற்றி வர இருளாயிருந்தாலும் இருதயத்தில் ஒரு ஒளியாயிருக்கும் தேவனே அப்பா. உம்முடைய வசனங்கள் எங்கள் பாதைக்கு தீபமாயிருந்து எங்களை வழி நடத்துகிறதப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காருண்யத்தை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களோடு கூட இருப்பதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் வல்லவர், சர்வ வல்லவர், எங்கும் வியாபித்திருக்கும் தேவன் அப்பா. ஆண்டவரே, 2-3 பேர்கள் இருக்கும் போது அங்கே இருப்பேன் என்று சொன்ன தேவன், நீங்க எங்களோடு இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய தோல் ஆண்டவரே, உம்முடைய தோளில் மேல் நாங்கள் சார்ந்து இருக்கும் போது கவலை எங்களுக்கு இல்லையப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும் போது நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே. எங்களுக்கு கவலை இல்லை. கர்த்தரங்களை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவருடைய தோளில் மேல் சாய்ந்திருந்தால் மட்டும் காணும், ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவருடைய வார்த்தைகளின்படி நடந்தால் காணும், ஒன்றும் செய்ய தேவையில்லை. நாங்கள் உற்சாகமாக அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என்று நாங்கள் பாடுவோம். உண்மையா நீங்கள் உற்சாகமாக இருந்தால், உண்மையா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால், சந்தோஷமாக கைகளை தட்டி நாங்கள் பாடுவோம். அவர் தோள்களின் மேலே
திரும்பவும் பாடுவோம். நாங்கள் பாடுவோம், உற்சாகமாக பாடுவோம். எங்களுக்கு வாத்தியம் இல்லை, எங்கள் கரங்கள் இருக்கிறது. உற்சாகமாக பாடுவோம். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலித்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒரு போதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒரு போதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. பார்த்தீங்களா, ஆண்டவரை சந்தோஷமாக துதிக்கும் போது ஒரு சின்ன தடை வந்தோன்னா குழம்பி போகிறோம். நாங்கள் குழப்பம் இல்லை, கலக்கம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். எங்கள் வாய், எங்களுக்கு ஆண்டவர் தந்த வாய் இருக்கிறது, ஆண்டவர் தந்த கைகள் இருக்கிறது, உற்சாகம் இருக்கிறது. நாங்கள் திரும்பவும் பாடுவோம், அவர் தோள்களின் மீதே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என்னுடைய தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்கிறார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஆமாப்பா, ஆமாண்டவரே, ஆமாப்பா, ஆமாண்டவரே. நாங்கள் சந்தோஷமாயிருக்கிறோம் பலவடையில் சொல்லிக்கொண்டு ஆண்டவரே சிறு சலனம் வரும்போது பதறி போய்விடுவோம். அப்பா ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீங்க, அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. அப்பா என்னை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, எம்மை ருசித்து பார்க்கும்படியாக எங்களை அழைத்திருக்கும் தேவனே. ஆண்டவரே, வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே எங்களை சுகப்படுத்தும் தேவனே, எங்களை குணப்படுத்தும் தேவனே, எங்களை ஆரோக்கியப்படுத்தும் தேவனே. எங்கெல்லாம் குறைகள் இருந்ததோ அதை சுட்டி காட்டி எங்களை பலப்படுத்தும் தேவனே. உமக்கு நன்றி, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. அப்பா, போராட்டம் பாடுகள் என்ன வந்தாலும் நாங்கள் கலங்கிட மாட்டோம். ஏனென்றால் யெகோவா தேவன், நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. அப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, யெகோவா ஈரே நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். அப்பா மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகள் எல்லாம் உம்முடைய தேவைகள். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய
சந்தோஷம் சந்தோஷம். நாங்கள் சந்தோஷமாக இருந்து அவரை உயர்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தரின் யுத்தத்தில் யுத்தம் கர்த்தருடையது, எங்களுடைய யுத்தம் இல்லை. கர்த்தருடைய யுத்தத்தில் நாங்கள் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை மட்டும் உயர்த்தி ஆராதிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பேன். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை சொல்லுவோம். உங்கள் யுத்தம் எல்லாவற்றையும் வைத்து கர்த்தர் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரிடம் வைப்போம். எங்களுடைய இதயத்தில் இருக்கும் கலக்கங்கள் எல்லாத்தையும் வைப்போம். எங்களிடம் இருக்கும் கேள்விகள் எல்லாவற்றையும் வைப்போம். நாங்கள் செய்ய வேண்டியது கைகளை உயர்த்தி ஆராதிப்பது மட்டும்தான். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. என் சாபம் நீக்கினதால் சந்தோஷம். பாவம் போக்கினதால் சந்தோஷம். என் சாபம் நீக்கினதால் சந்தோஷம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம், சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம். என் இயேசு வந்தால் சந்தோஷம், சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம். என் இயேசு வந்தால் சந்தோஷம். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, இயேசு சமூகத்தில் சந்தோஷமே. கண்ணீரை மாற்றினதால் சந்தோஷம், எனக்கு களிப்பை தந்ததால் சந்தோஷம். கண்ணீரை மாற்றினதால் சந்தோஷம், எனக்கு களிப்பை தந்ததால் சந்தோஷம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம், சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம். என் இயேசு வந்தால் சந்தோஷம், என் இயேசு வந்தால் சந்தோஷம். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர்
கண்ணீரை மாற்றினதால் சந்தோஷம், எனக்கு களிப்பை தந்ததால் சந்தோஷம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சந்தோஷத்தினால் நிரப்பி இருக்கும் தேவனே, உலகம் தராத சந்தோஷத்தினால் நிரப்பி இருக்கிறீங்க அப்பா. இருதயத்தில் சமாதானத்தால் நிரப்பி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை சாந்தமாக இருக்கும்படியா சொல்லி இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த பரலோக சந்தோஷத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் இருக்கும் போது அந்த வேற சந்தோஷத்துக்காக நன்றி ஆண்டவரே. அமைதிக்காக நன்றி அப்பா, சமாதானத்துக்காக நன்றி அப்பா. சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் 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 சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. பாவம் போக்கினதால் சந்தோஷம், என் சாபம் நீக்கினதால் சந்தோஷம். பாவம் போக்கினதால் சந்தோஷம், என் சாபம் நீக்கினதால் சந்தோஷம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உயிருள்ள தேவனே, எங்கள் அருகில் இருக்கும் தேவனே அப்பா, எங்களை சமாதானத்தால் நிரப்பி இருக்கும் தேவனே. ஸ்தோத்திரம் அப்பா. கவலைப்படாதே என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் சந்தோஷமா இருப்பதில் பிரியப்படுகிற தேவனே ஆண்டவரே. உம்முடைய வழிகள் நடக்கும் போது, உம்முடைய வார்த்தையிலே கை கொடுக்கும் போது, நீங்க சொல்றதை கேட்டு நடக்கும் போது ஆண்டவரே, அமைதியான சந்தோஷத்தினால் நிரப்பும் தேவன் நீங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே கவலை, சந்தோஷம் என்றாலே என்னன்னு தெரியாமல் கவலையினால் முடங்கி இருக்கிறார்கள் அப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே வீடுகளுக்குள் முடங்கி வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே தங்களுக்கு ஒரு பேரும் இல்லை என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அப்பா நீங்க இருக்கிறீங்க அப்பா, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஓடி வந்து உம்மை கட்டி பிடிக்க, ஓடி வந்து உம்முடைய தோள்களில் சாய, ஓடி வந்து ஆண்டவரே உங்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல அப்பா, ஓடி வந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வெறும் வேண்டாம், நீர் மட்டும் காணும் என்று சொல்ல அப்பா நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. நண்பனாக, ஆலோசனை கர்த்தராக ஆண்டவரே, வழக்கறிஞராக ஆண்டவரே, எங்களுக்கு புத்தி சொல்லி வழி நடத்தும் நண்பனாக எங்களோடு கூட இருக்கும் தேவனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே. சந்தோஷத்தால் நிரப்பி இருக்கும் தேவனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய அன்பு மேலானதப்பா ஆண்டவரே. எங்களுக்காக அடிமையாக இறங்கி வந்த அன்பு அப்பா, எங்களுக்காக எல்லாவற்றையும் துறந்து இறங்கி வந்த அன்பு ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுக்காக ஒப்பு கொடுத்த அன்பு அப்பா ஆண்டவரே. உயிருள்ள நாள் எல்லாம் எப்போதும் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கும்படியாக எங்களை அழைக்கும் தேவனே, துதிக்கிறோம் 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 சுவாமி. எங்களுடைய தேவன் நீங்கப்பா, எங்களுடைய அப்பா நீங்க ஆண்டவரே. ஒரு பேருக்கும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்க அப்பாப்பா, இதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், மகிமை உள்ளவரே. உமக்கு முன்பாக நிற்பதுக்கு தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தின தேவனே, உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
உதடுகளின் பலிகளால் ஆண்டவரை துதிக்க வேணும், ஸ்தோத்திர பலிகளால் ஆண்டவரை துதிக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களோட உதடுகளால் மட்டுமல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு சொல்லுவோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறதை நினைத்து நினைத்து நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து நினைத்து நினைத்து, அவர் எங்களுக்கு துணையாயிருப்பதை நினைத்து, எங்களை நிழல் போல் துணையாக கூட வருவதை நினைத்து ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிர் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுதேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுதேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால்
உண்பது போல, அறுசுவை உணவை உண்பது போல எவ்வளவு திருப்தி வருகிறது, எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்றது. அதே போல ஆண்டவரை துதிக்கும் போது எங்களுடைய இதயம் நிரம்புகிறது. நாங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது எங்களுடைய இதயம் சமாதானத்தால் நிரம்புகிறது, திருப்தி அடைகிறோம். பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுதே, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும். ஆண்டவரே, உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களோட உதடுகள் இருக்க மட்டும் உம்மை துதிக்க துதிக்கட்டும். உயிருள்ள நாளெல்லாம் உதடுகள் துதிக்கட்டும். உயிருள்ள நாளெல்லாம் எங்கள் உதடுகள் துதிக்கட்டும். உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுகிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுகிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுகிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும். உயிருள்ள நாளெல்லாம் உதடுகள் துதிக்கட்டும். உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள சொல்ல போறோம். நீர்தான் என் துணையாக இருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு கூட சொல்லுவோம். என் துணையானி உன் நிழலில் களி கூறுவே. நீர்தானே என் துணையானி உன் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். தினமும் உம்மை துதிப்பேன், தினமும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி ஸ்தோத்திரிப்போம் அவரே. ஆமென். தினமும் சுவாசம் உள்ளவரை, ஜீவன் உள்ளவரை நாங்கள் உம்மை துதித்து கொண்டே இருப்போம். அப்பா தகப்பனே,
எங்கள் துதிகளுக்கு பாத்திரர் நீர் ஒருவர் தான் மாத்திரம் அப்பா தகப்பனே. உம்மை துதிப்பதே எங்களுடைய மேன்மை, உங்களுடைய துதிப்பதே எங்களுடைய மேன்மை அப்பா தகப்பனே. ஏனென்றால் எங்களுக்காக ஜீவனையே விட்டவர், ஏனென்றால் எங்களுக்காக ஜீவனையே விட்டவர் அப்பா தகப்பனே. ஒரு நல்லவருக்காக அப்ப ஜீவனை கொடுப்பது அது சாதாரணம் அப்ப இந்த உலகத்துல. ஆனால் எங்களுக்காக, பாவிகளான எங்களுக்காக, பாவத்துல இருந்த எங்களுக்காக, காணியாட்சிக்கு தூரமா இருந்த எங்களுக்காக, வாக்குத்தத்தத்துக்கு தூரமா இருந்த எங்களுக்காக ஜீவனை விட்டவரே, உமக்குள்ளாக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். உமக்குள்ளாக எங்களோட சந்தோஷம் பூர்ணமடைய செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜீவன் விட்டவர் எத்தனை பேர் காலையில நினைத்து பார்க்க முடியும்? அவர் எனக்காக, என்னோட சந்தோஷத்துக்கு உத்தரவாளியாக அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே எனக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். எல்லாவற்றையும் மீன்ஸ் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தவரை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவோம். அவர் எனக்காக ஜீவனை விட்டவர், அவர் எனக்காக ஜீவனை விட்டவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்க போகிறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதும், எல்லாரும் சொல்லுவோம். இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாம்சமும் அழித்திட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த என் நிலையிலுமே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் காத்திடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தில்
சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். சீடரின் கால்களை கழுவி செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே தாவீது சொல்ற மாதிரி சொல்லுவோமா? என் ஜீவன் உள்ளவரே, என் சுவாசம் உள்ளவரே, என் கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். நான் உள்ளவரை என் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி அவரை பாடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லுவோம். தூயாதி அவர் நம்முடைய துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆகவே அவரை ஸ்தோத்தரிப்போம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரை இன்னும் இன்னுமாக துதித்து துதித்து மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி கொண்டே இருப்போம். சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவருக்கு துதியினால ஒரு சிங்காசனத்தை உண்டாக்கி அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிப்போம். வேற ஒன்றுமே எங்களுக்கு வேண்டாப்பா, உங்க கிருபை எனக்கு போதும், உங்களோட கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். எங்களை அப்பா இந்த பூமியில நீர் வைத்திருக்கிற வரையில் மரணம் தாமதிக்குமானால், உமது வருகை அப்பா தகப்பனை சீக்கிரமாக இருக்குமானால், அந்த க்ஷண பொழுது வரையிலும் அப்பா எங்கள் தூயாதி தூயவரை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். எத்தனை பேரால் இங்கே சொல்ல முடியும்? என் தூயாதி தூயவரை நான் ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன்.
ஏனென்றால் அவர் துதிகளில் பிரியமாயிருக்கிற தேவன். என் தூயாதி தூயவரை நான் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் அங்க ஓயாமல் அங்க கேருபீன்களும் செராபீன்களும் அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய துதிகளில் எத்தனை பேர் சொல்ல முடியும் உறுதியாக? என்னுடைய துதிகளில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய துதிகளிலும் கூட கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவர் தூயாதி தூயவர், அவர் மகிமைக்கு பாத்திரர் அவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எங்களுக்காக, எல்லாரும் சொல்ல முடியும், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எத்தனை பேர் காலையில சொல்ல முடியும்? அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எனக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டார். எனக்கு எதிரடையாக இருந்த நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். அவருடைய கிருபையினால நான் உள்ளே செல்லுகிறேன். எனக்காக மேலிருந்து கீழாக திரைச்சிலை கிழித்து போட்டார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்து கிழித்து போட்டு என் இயேசு கிறிஸ்து எனக்கு அங்கு உள்ளே செல்லுகிறதற்கு அவர் கிருபை அளித்திருக்கிறார். ஆகவே நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். ஆகவே நான் அவரை புகழுவேன். ஆகவே நான் அவரை மகிமைப்படுத்துவேன். ஆகவே நான் அவரை எப்பொழுதும் எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருப்பேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால், கர்த்தரையே சொல்லுவோமா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் எங்கள் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். எங்கள் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். எங்கள் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு எங்கள் தேவாதி தேவனையே நாங்கள் சேவிப்போம். அவருக்கே எப்பொழுதும் கனம், அவருக்கே எப்பொழுதும் புகழ், அவருக்கே எப்பொழுதும் மகிமை. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த சிறியவர், பாலகர், வாலிபர், அப்பா, முதியோர் எல்லாருமாக நாங்கள் ஒரு மனதோடு கூட ஏறெடுத்த பலிகளில் நீர் பிரியப்பட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். உமக்கு எல்லா கன மகிமையும் செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். உம்மை இன்னும் இன்னுமாக உயர்த்துகிறோம். அப்பா தகப்பன், எங்கள் மத்தியில் வந்திருக்கிற உங்க பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்கிற உங்க பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள நீர் இருக்கிற பிரசன்னத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பன், எங்களை வெறுமையாய் தாழ்த்துகிறோம். முற்று முழுவதுமாக படைக்கிறோம். ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால எல்லா துதி பலிகளையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாகவே தரிசனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு மனம், சுவிசேஷம், தேசங்கள், இவைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஒரு மனதோடு கூட ஆம் என்றும் ஆமேன் என்றும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. 18 ஜெபிப்பாங்க. நீங்கள் எல்லாரும் ஆமேன் என்று அதில் இணைந்து கொள்ளுங்கள். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஜெபிப்பாங்க. கிருபையும் இரக்கமும் உள்ளங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இருந்தீங்கப்பா. ஆண்டவரே, உம்மை ருசித்து பார்ப்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பங்களை கிருபையை ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்மை ருசிக்க ருசிக்க ஆண்டவரே, உம்மை துதிப்பது காணாதென்று ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் ஏவுதலை போட்டிருக்கும் தேவனே. அப்பா, எல்லாவற்றுக்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த அந்த தரிசனத்துக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா, உங்களை நம்பி தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமான வழியில் நடக்க வேண்டும் என்றால் எப்படி எப்படி இருக்க வேண்டும் எங்களுக்கு சொல்லி தந்து வருகிறீங்க. அப்பா, நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி ஆண்டவரே உமக்குள் கட்டப்பட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்து வருகிற தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, 5-10 வருஷத்துக்கு முதல் நாங்கள் இருந்த எங்களை ஆண்டவரே இப்போது ஒப்பிடும் போது ஆண்டவரே நீங்கள் எங்களை எவ்வளவு மாற்றி இருக்கிறீர்கள் என்று ஆண்டவரை அறிந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இன்னும் மாற வேண்டும், இன்னும் மண்டை வர வேண்டும், இன்னும் ஒருமனமாக இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவருடைய பலவீனங்களை நாங்கள் தாங்கி ஆண்டவரே அவளுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே எப்போதும் உமக்குள்ளே நாங்கள் ஒரு மனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் விரும்புவதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. கூட இருந்து வழி நடத்துங்க அப்பா. இன்னும் நாங்கள் ஒரு மனமாக வேற கிருபை செய்யுங்கப்பா. இந்த அன்பு, ஒருவரை ஒருவர் தாங்கும் அன்பு, ஒருவரை ஒருவர் அரவணைக்கும் அன்பு ஆண்டவரை உண்மை அறியாத மக்களுக்கு ஆண்டவரை உங்களது அன்பாக வெளிப்பட ஆண்டவரை உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் பேச்சிலேயோ நடக்கும் நடத்தைகளையோ நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலேயும் உம்முடைய அன்பு மட்டும்
மட்டுமே வெளியே வர ஆண்டவரே உம்மை போல நாங்கள் மற்றவர்களை அணுக, உம்மை போல மற்றவர்களை நாங்கள் மற்றவர்களோடு நாங்கள் பேச, மற்றவர்களை மன்னிக்க, மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல எங்களோடு கூட இந்த வழி நடத்துங்கப்பா. உம்மை அறியாத மக்கள் உம்மை தேடி வர வேண்டும். உம்மை அறியாத மக்கள் அந்த அன்பை தேடிக்கொண்டிருக்கும் மக்கள் ஒவ்வொருவரும் உம்மை கண்டடைய ஆண்டவரே நாங்கள் ஒரு ஊன்றுகோலாக, நாங்கள் ஒரு காரியமாக இருக்க ஆண்டவரே நீ தனி கிருபை செய்தல்லும் சுவாமி. ஆண்டவரே உலகம் எங்கும் எத்தனையோ அறியாத மக்கள் இருக்கிறார்கள். ஊழியம் செய்யும் மிஷனரிமாருக்காக வருகிறேன் அப்பா, அவரோடு கூட இருங்க ஆண்டவரே. எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் வேலை செய்யும் ஊழியம் செய்யும் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் மூலமாக ஆண்டவரே ஜெபமும் ஆண்டவரே அவர்களுக்குடைய தேவையான உதவிகளும் போய் சேர ஆண்டவரே எங்களோட கைகளை பலப்படுத்துங்க, எங்களோட இருதயத்தில் வைராக்கியத்தை உண்டாக்குங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை கட்டி எழுப்ப ஆண்டவரே உமக்கு உம்முடைய நற்செய்தி உலகெங்கும் பெறுவதற்கு நாங்களும் ஒரு காரணமாக இருக்க எங்களோடு கூட இந்த வழி நடத்துங்கப்பா. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே இந்த தரிசனங்களை நமக்கு நிறைவேற்றி தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே வாக்குத்தத்தத்துக்காக நம்ம இப்போ எல்லாரும் ஒரு மனதோடு கூட நம்ம சொல்ல போகிறோம். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம வருடத்தோட கடைசி மாதத்தில் வந்து நிற்கிறோம். நான் நம்புகிறேன் கர்த்தர் அநேக காரியங்களை நம்ம சுகப்படுத்தியிருக்கிறார். வார்த்தையை இப்பொழுது கேட்கிறதுனாலே இப்பொழுதே நீங்கள் பலனடைந்திருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 15 கேட்க கேட்க கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம எல்லாரும் ஒரே மனதாய் சொல்ல போகிறோம். மனப்பாடமாக இருக்கிறவங்க சொல்லுங்கள். மனப்பாடம் இல்லைன்னா தப்பில்லை, மனப்பாடம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற வார்த்தையை நீங்கள் எல்லாரும் ஒரே மனதாய் நம்ம சுதந்திரிக்கலாம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு வாக்குத்தத்தத்தை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்க.